மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்தில் தற்போது விஜய் அங்கு சென்றிருப்பதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய அந்த புகைப்படத்தை கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்துவதன் காரணமாக அனுமதி பெறுவதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாகவும் விஜயகாந்த் இல்லத்திற்கு விஜய் சென்றிருப்பதாகவும் தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? விஜயகாந்தோடைய இல்லத்திற்கு, அதாவது மறைந்த நடிகர் விஜயகாந்தோடைய இல்லத்திற்கு விஜய் சென்றுள்ளார். அதாவது கோட் திரைப்படத்தில் விஜயகாந்தை ஏஐ மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது குறித்து கூட சமீபத்தில் நடந்த அந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பில் கூட வெங்கட் பிரபு அதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் மற்றும் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பாளரான அர்ச்சனா ஆகிய மூவரும் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது அரை மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது தற்போது கட்சி அவர் தொடங்கி கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார் விஜய். அவர் முதலில் விஜயகாந்தின் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார். இது போன்ற பல்வேறு அந்த கனெக்ஷன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தின் மீது விஜய் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் 22ஆம் தேதி அவருடைய அந்த கொடி அறிமுகம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக தலைவர், அந்த மறைந்த தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு அவர் சென்றுள்ளார். இது திரைப்படத்தின் சார்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கொடி அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அவர் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக விஜயகாந்தை நேரில் அவர் சந்தித்ததில்லை. இப்ப மறைந்த போது அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த கோட் திரைப்படத்தில் அவருடைய விஜயகாந்துடைய அந்த காட்சிகள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பிரேமலதாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசும் வகையில் தான் இவர்கள் மூவரும், விஜய் உள்ளிட்ட மூவர் அந்த இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இது படம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வரும் 22ஆம் தேதி கட்சி கொடி அறிமுகமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அவர் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் இல்லத்திற்கு நடிகர் விஜய் சென்று அவங்களுக்கு நன்றி தெரிவித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டு புறப்பட்டிருக்கிறார் தேவப்பிரியன். ஒரு பக்கம் கட்சியுடைய கொடி அறிமுக நிகழ்ச்சி, இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான ஏற்பாடு, இன்னொரு பக்கம் கோட் திரைப்படத்திற்கான வேகம் எடுக்கக்கூடிய பணி அப்படின்றது எவ்வளவு வேகமாக கட்சி பணிகளை விஜய் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஆரம்ப கட்ட பணிகளை இன்னும் முடிக்க முடியாத நிலை இருக்குது. மக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே அரசியல் கட்சியை தொடங்கிட்டாங்க. எப்போ களத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது செந்தில்? தேவப்பிரியன், விஜய் தன்னுடைய அந்த கட்சி பணி, அதாவது அறிமுகம் செய்யும் பணி ஏற்கனவே முடிந்து விட்டது. மாநாடு தான் தற்போது நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அந்த மாநாடு செப்டம்பர் 22ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக கட்சி கொடியை அவர் அறிமுகம் செய்ய இருக்கிறார். அந்த கொடியை கட்டி கொண்டுதான், இப்ப வாகனங்களில் கட்டி கொண்டுதான் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகள் விரும்பி இருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த கட்சி கொடிக்கான அறிமுக விழா நடைபெற இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் ஏற்கனவே ஒப்பந்தமான படங்கத்தில் நடித்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கட்சி பணிகளையும் இன்னொரு புறம் அவர் கவனிப்பார் என்று கூறுகிறார்கள். அதன்படிதான், திட்டமிட்டபடிதான் சென்று கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் கட்சி பேரை அறிமுகம் செய்த விஜய் தற்போது கொடியை அறிமுகம் செய்துள்ளார். அடுத்ததாக தன் பயணிக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மாநாட்டில் அவர் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக மண்டலம் வாரியாக மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு பிறகு மாவட்டம் வாரியாக 10 பொதுக்கூட்டங்களை அவர் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். மக்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக 100 தொகுதிகளில், சட்டமன்ற தொகுதிகளில் அவர் நடைபயணம் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களை, கட்சி சார்ந்த திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். எனவே இது அடுத்த ஒரு வருடம் தன்னுடைய கட்சிக்கான பணிகளை அவர் தீவிரமாக மேற்கொள்ள இருப்பதாக கட்சிக்கு சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.